ஸ்ரீம் கிண்ணியாண்டாலும் இலங்கை தான் நினைக்கிறேன். வியாபார முதலீட்டில் குறிப்பிட்ட அளவு நிர்ணயித்து உதாரணமாக ஒரு 10-15% மாதத்திற்கு, அதாவது இது முந்தி ஒரு கேள்வி இது சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இது மதிமுகத்துக்கு வந்தது. இதில் புதுசாக கேட்டிருக்காங்க. அதே விஷயந்தான். ஒரு முதலீட்டில் என்ன செய்யணும்னா, ஒரு ஆள்கிட்ட நம்ம பங்கு வாங்குகிறோம் வியாபாரத்துக்கு. நீங்கள் 1 லட்ச ரூபா தாங்க. 1 லட்ச ரூபா தந்தால் மாதத்துக்கு என்ன செய்கிறேன், ஒரு 15% நான் தர்றேன். 1 லட்சத்துக்கு 15,000 தர்றேன். 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா 30,000 தர்றேன். அதில் 10% 10,000 தர்றேன். ஒரு தொகையை ஒருத்தட்ட வாங்கிவிட்டு உங்களுக்கு லாபமாக நான் என்ன செய்கிறேன், இத்தனை சதவீதம் தர்றேன் அப்படின்னு ஒப்பந்தம் செய்து வியாபாரம் செய்வது கூடுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது கூடாது. ஏன் கூடாதுங்கிறவன்னு கேட்டால், முதல் லாபம்டா என்ன? லாபம் என்று சொன்னால் அந்த பணத்தை போட்டு ஒரு தொழிலில் முடக்குவீங்க. முடக்கும்போது அதில் லாபம்னு சொல்லி கணக்கு பார்த்து கிடைக்கும்ல. நீங்கள் முதலீட்டை விட எது அதிகமாக இருக்குதோ அதுக்கு பேர் தான் லாபம். அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு இந்த லாபத்தில் உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவுன்னா அது ஓகே. லாபத்தில் பங்கு கொடுக்குறீங்க. 1 லட்ச ரூபாயை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க. ஒரு மாதம் கழித்து கணக்கு பார்க்குறீங்க. 1,10,000 ரூபாய் இருக்கிறது. போட்ட முதல்ல 1 லட்சத்தை கழித்து விட்டால் 10,000 ரூபா கூடுதலாக வந்திருக்கிறது. இந்த 10,000 ரூபாய் என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த 10,000 ரூபா வந்திருக்கு லாபம். நீ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குற, நான் உழைச்சிருக்கிறேன், நான் 5 வச்சுக்கிறேன், நீ 5 வச்சுக்க, இது லாபம். அல்ல 20,000 ரூபா வந்திருக்குது, நீ 10 வச்சுக்க, நான் 10. சமமாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஒத்துக்கலாம். நீ முதலுக்காக வேண்டி 18 எடுத்துக்க, நான் உழைப்புக்கு 2 எடுத்துக்கிறேன், அப்படி 2 உடன்பட்டாலும் அது கூடும். அல்லது நான் உழைப்புக்கு 18 எடுத்துக்கிறேன், நீ சும்மா ரூபாயை கொடுத்துருக்குற, நீ வேண்டாம் 2% வாங்கிக்க, இப்படி 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோன்னா கொடுக்கலாம். எதில் கொடுக்கலாம்? லாபத்தில் கொடுக்கணும். நீங்கள் 1 லட்சத்துக்கு 10,000 நிர்ணயிச்சிட்டீங்க. 10,000 தான் லாபம்னு உங்களுக்கு யார் சொல்லி தந்தா? எப்படி தெரியும்? ஒரு தொழிலில் முதலீடு போட்டோம்னா லாபமும் ஒரு நஷ்டமும் வரும். அப்போ நஷ்டம் வந்தாலும் நீங்கள் இதை கொடுப்பீங்க. அதன் அர்த்தம், 1 லட்சத்தை வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த மாதம் 90,000 போச்சு. நீங்கள் ஒப்பந்தப்படி என்ன செய்யணும், 10,000 கொடி கொடுக்கணும். இது அநியாயம் இல்லையா? இது அவன் 1 லட்ச ரூபாய் கொடுத்துவிட்டு உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கும் பொழுது அதில் உங்கள்கிட்ட வாங்கினா அது லாபத்தில் பங்காது. லாபம்ங்கிறது என்னென்னு கேட்டால் வந்த பிறகு தான் முடிவு எடுக்கணும். 1 லட்சத்துக்கு எவ்வளோ தான் லாபம்னு எவனா நிர்ணயிக்கலுமா? வட்டியை தான் நிர்ணயிக்கலாம். ஹராமாச்சி மார்க்கத்தில் இல்லை. வட்டி நிர்ணயிப்பாங்க, இத்தனை % வட்டி. அதனால் வட்டியை தடுக்கவும் படுகிறது. ஏன்னா லாபங்கிறது இறைவனாக கொடுக்குறது. எப்போ கொடுக்குறான்னு அப்போ உனக்கு தெரியும். நஷ்டத்தையும் ஆயிரும். 1 லட்சம் போட்டால் 1 லட்சம் ஒரு லாபம் வராமல் போயிடும். இந்தாப்பா 1 லட்சம் கொடுத்த, இந்த கணக்கு எதுவும் வரல, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை விடு அப்படின்னு சொன்னால் அது ஓகே. அல்ல 1 லட்சத்துக்கு போட்டிங்க, 1 லட்சம் லாபம் வந்துருச்சு, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துகிட்டு போங்க. 1 லட்சம் எடுத்துறீங்க, 90,000 ரூபா வந்திருக்கு, ஆளுக்கு 5 ரூபா நஷ்டத்தை ஒத்துக்கிறங்க. நீ மட்டும் ஏன் ஒத்துக்கிறேன்னு? 10,000 நஷ்டமாக போச்சு, நஷ்டத்தில் பாதி எனக்கு பாதி உனக்கு, அப்போ 1 ரூபாயில் 5 ரூபா நான் கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 95 ஆக்கணுமா இல்லையா? அப்போ வியாபாரத்தில் லாபம்னு சொல்வதாக இருந்தால் லாபம் வந்த பிறகு சொல்ல முடியுமா? லாபம் வர முன்னாடியே இவ்வளோ தான் லாபம்னு முடிவு எடுத்துக்கொண்டு 10% லாபம் கிடைக்கிறதா சட்டம் இருக்குதா? 1 லட்ச ரூபா முதலீடு கொடுத்தால் 10% லாபம் அப்போ லாபம் வராது. நீங்கள் வட்டி மார்க்கம் தடுக்கப்பட்டதுனால ஒரு தந்திரமான முறையில் அதை என்ன செய்கிறீங்க, வட்டியை வேறு பெயரில் ஹலாலாக்குவாங்கல்ல, வேறு பேரில் ஹலாலாக்கிறதுக்கு செய்கிற வேலை இது வட்டி. இது எதுக்காக நீங்கள் அவனுக்கு கூட கொடுக்குறீங்க? நீங்கள் அதிலிருந்து கிடைச்ச லாபத்தில் கொடுத்தால் நீங்கள் வட்டி கொடுக்கல, லாபமோ நட்டமோ உனக்கு தருவேன் என்று சொன்னால் 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி கொடுக்குறீங்க. ஆனால் வட்டின்னு சொன்னால் பாவமாக போயிடும். அதை வேறு பேரில் சொல்லிக்கிறோம் லாபம். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி தானே செய்கிறாங்க, எல்ஐசிலாம் அப்படி தான் செய்கிறான். எல்ஐசியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால், லைஃப் இன்சூரன்ஸில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பணம் கட்டிக்கிட்டே வருவீங்களா? உங்களுக்கு என்ன செய்வான்னா மாதம் மாதம் லாபம்னு தருவான். உங்களுக்கு போனஸு. என்ன போனஸ்? நான் உனக்கு என்ன பண்ண, நீ என்னது போனஸ் தர்றேன்? நான் வட்டி தான் அது. வட்டின்னு வட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்கள் யாரும் சேருவதில்லைன்னொன்னு நிறைய அவனுக்கு லாஸ் ஆகுது. முஸ்லீம்களை சேர்க்கணுமா இருந்தால் அந்த வட்டிங்கிற பேரை மாற்றி கொடுத்துருவோம், போனஸ்ன்னு கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ என்ன போனஸ்? என்ன போனஸு? ஒரு போனஸும் கிடையாது, வட்டி தான் அது. 1% வச்சுருப்பாங்க. அந்த வட்டியை கொடுங்க. வட்டிங்கிற வார்த்தையை சொன்னால் இந்த நிறுவனத்தை நல்லா நடத்த முடியாது. 20% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அந்த 20% வியாபாரம் படுத்து போயிடும். அப்போ எல்லாரையும் மேலே இணைக்கிறதாக இருந்தால் வட்டிங்கிற வார்த்தையை தவிர்த்துக்கிறோம். அவன் செய்கிறான தந்துடும். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்?
அதுதான். அதனால் நீங்கள் சதவீதம் பேசினா லாபத்தில் சதவீதம் பேசுங்க. என்ன யார்கிட்ட ஒரு ரூபா வாங்கினாலும் சரி, 5 லட்ச ரூபா கொடுக்குறியா, எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்தில் உனக்கு இவ்வளவு சதவீதம், எனக்கு இவ்வளவு சதவீதம், அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூட்டி குறைச்சி பேசிக்கலாம். உங்கள் 2 பேரும் உடன்படுற ஒரு விஷயம். அது கூடுமே தவிர லாபமாக வருமா நஷ்டமாக வருமா எவ்வளோ வருமானு தெரியாமல் இருக்கும் பொழுது நீ 1 லட்சம் கொடுத்தா 10,000 ரூபா தரேன்னா வட்டி தான் கொடுக்குறீங்க. வட்டியில் மட்டும்தான் இப்படி வரும். 1 லட்சத்துக்கு 10,000 பேசி வச்சு நிர்ணயம் பண்ணுறது வட்டியை தவிர இதில் அது வருமா? அப்போ இது வட்டி. இது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது. கிடைக்கிறதில் என்ன செய்வோம், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். நீ பணம் போட்டிருக்கிற, உன் பணத்தினால அது சம்பாதிக்குது, அதனால் நீ கொஞ்சம் எடுத்துக்க. நான் தான் உழைக்கிறேன், அதனால தான் கிடைச்சிருக்குது, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அந்த கொஞ்சம் எவ்வளோங்கிறத பேசி முடிவு எடுத்துக்கிறோம். இதுதான் மார்க்கத்தில் கூடும். அப்படி இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆயிரும், அது வட்டி தான், சந்தேகமே கிடையாது.